உடனே நம்ம கேட்கிற முதல் கேள்வி உங்க பிரியாணில பீஸ் வந்துச்சா இல்லையான்றதுதான். நீங்க போடுற பிரியாணில எல்லாத்துக்கும் பீஸ் வரணும்னா என்ன கால்குலேஷன்ல கறி போடணும்ன்றத நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு இலையில மினிமம் ஆச்சும் பீஸ் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா 30 கிராம்ல 3 பீஸ் ஆச்சும் இருக்கணும். அதாவது டோட்டலா 90 கிராம் ஆச்சும் பீஸ் போடணும். அதிகமா போடணும்னு நினைச்சீங்கன்னா 45 கிராம்ல 3 பீஸ் ஆச்சும் இருக்கணும். டோட்டலா 135 கிராம் ஆச்சும் கறி போடணும். சோ 90 கிராம்ல பீஸ் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு அரிசி எவ்வளவு கறி போடலாம். இதுவே 135 கிராம்ல பீஸ் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா எவ்வளவு அரிசி எவ்வளவு கறி போடலான்னு வாங்க பார்க்கலாம். 90 கிராம்ல பீஸ் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி போடுற மாதிரி இருக்கும். 1 கிலோ அரிசியில 10 பேர் சாப்பிடலாம். எப்படியும் கறி பாத்தீங்கன்னா 100 கிராம் ஆக்கும் போது கரைஞ்சிருங்க. மிச்சம் இருக்க 900 கிராம் பாத்தீங்கன்னா 30 பீஸா போடலாம். 10 பேத்துக்கு 3 பீஸ் வச்சா கரெக்டா போயிடும். இதே தான் 45 கிராம் இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி போடணுங்க. இந்த கால்குலேஷனை ஃபாலோ பண்ணீங்கன்னா வரவங்களுக்கு பீஸும் கிடைக்கும், மனசும் நிறையும்.